இயேசு நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம், நீங்களே எங்களுக்காக ஜெபிக்கிறீங்க. இதனால் அநேகருடைய சாட்சிகள் எங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிறதாய் காணப்படுகிறது. இந்த நாளிலும் அநேக காரியங்களுக்கு நான் விண்ணப்பம் பண்ணுறேன், என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்குறாரா அப்படின்னு சொல்லி கேட்கிங்களா? இல்லைங்க, உங்கள் விண்ணப்பத்தின் படியே அவர் நினச்சிவார். உங்கள் காரியத்தை செய்து முடிப்பது அவருக்கு லேசான காரியமாக இருக்கிறது. நீங்கள் என்ன காரியத்தை தேவனுடைய சமூகத்தில் வைத்து ஜெபித்து கொண்டு இருக்கீங்களோ அந்த காரியத்தை செய்து முடிப்பது தேவனுக்கு லேசான காரியம், அது அற்ப காரியமாய் காணப்படுகிறது. இந்த நாளில் வாசிக்கிறேன் கேளுங்க. 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரினால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். பிரியமான சகோதரனே சகோதரியே, நீங்கள் காற்றையும் காண மாட்டீங்க, மழையையும் பார்க்க மாட்டீங்க, ஆனால் உங்கள் வாய்க்கால்கள்லாம் என்ன செய்யப்படும்? நிரப்பப்படும். ஏன்னா இந்த பள்ளத்தாக்கு முழுவதையும் நான் நீரூற்றால் நிரப்பப் போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாளிலே அவங்க மழை பெஞ்சாதான் அந்த வாய்க்கால் நிரப்பப்படும். பள்ளங்களை என்ன செஞ்சிட்டாங்க? வாய்க்காலை தோண்டிட்டாங்க. மழை பெஞ்சாதான் அந்த வாய்க்கால் நிரப்பப்பட முடியும். வானத்தில் மேகம் வந்தால் தான் மழை அங்கே பெய்யும். இந்த நாளில் அது ஒன்றுமே இல்லை, நீ காற்றும் வீசாதுமா, மழையும் பெய்யாது, ஆனால் வாய்க்கால் நிரப்பப்படும். தண்ணி எங்கேருந்தோ அந்த இடத்த நிரப்பிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். ஆடு மாடுகள் எல்லாம் குடிக்கத்தக்கதாக அங்கே தண்ணீரினால் நிரப்பப்பட்டதை பார்க்கிறோம். இது கர்த்தருடைய பார்வைக்கு அற்ப காரியம், லேசான காரியம் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். உன்னுடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவரே நான் பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறேன், நீங்கள் இந்த நாளில் எனக்கு செய்ய மாட்டீங்களான்னு சொல்லி எதிர்பார்ப்போடு இருக்கீங்களா? இந்த நாளில் ஆண்டவர் உன் விண்ணப்பத்தின்படியே உன் காரியத்தை அவர் செய்து முடிப்பது அவருக்கு லேசான காரியமாக இருக்கிறது. நீ எதை கேட்கிறாயோ அதை நித்திய சுதந்திரமாய் நீ பெற்றுக்கொள்ளுவாய். இங்கே யோசபாத்தின் நிமித்தமே அந்த இடத்துல அற்புதம் நடந்ததை பார்க்கிறோம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் உன் குடும்பத்தில் நீ உபவாசித்து கண்ணீர் வடித்து ஜெபித்து கொண்டிருக்கலாம். உன் ஜெபத்தின் நிமித்தம் இன்றைக்கு ஆண்டவர் அந்த லேசான காரியத்தை செய்து முடிக்க போகிறார். இது எப்படி நடக்கும்? நிச்சயமாக நடக்காதே அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் நினைக்கலாம். இல்லைங்க, நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இந்த காரியத்தை ஆண்டவர் செய்து முடிக்க போகிறார். உன் பிள்ளையுடைய வாழ்க்கையிலே செய்து முடிக்க போகிறார். உன் கணவனுடைய வாழ்க்கையிலே செய்து முடிக்க போகிறார். உன் தொழிலிலே அவர் செய்து முடிக்க போகிறார். எதெல்லாம் முடியாது என்று சொல்லி நினைக்கிறீர்களோ அத்தனை காரியத்தையும் செய்து முடிப்பது தேவனுடைய பார்வையிலே லேசான காரியமாய் அற்பமாய் இருக்கிறபடியினால் நீங்கள் எதை குறித்தும் கலங்கவோ திகைக்கவோ வேண்டாம். கர்த்தர் இந்த நாளிலே உங்கள் கூட இருந்து ஆளுகை செய்து நடத்த போகிறார். பயப்படாதீங்க. கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த நாளிலும் உங்களுடைய பிரசன்னத்தின் ஆளுகையினால் உங்களுடைய பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. இந்த நாளில் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, வறண்டு போன நிலைமை என்று சொல்லி உங்களுடைய பிள்ளைகள் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கலாம், வேதனைப்பட்டு துக்கித்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவரே, இன்றைக்கு அவங்கள பார்த்து தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நீங்கள் காற்றையும் காண மாட்டீங்க, மழையையும் பார்க்க மாட்டீங்க, உங்களுடைய வாய்க்கால்களெல்லாம் நிரப்பப்படும்னு சொல்லி. இந்த நாட்களில் ஆடு மாடுகள் மாத்திரமல்ல, மிருக ஜீவன்கள் மாத்திரமல்ல, நீ குடித்து திருப்தியாக இருக்கத்தக்கதான ஒரு ஆசீர்வாதத்தை உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து நீர் கனப்படுத்த போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த நாளிலும் பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். சப்பா, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன வார்த்தையின்படி உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து கனப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.